புரட்சி தலைவர் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை வழங்கியிருப்பார். அது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு மிக இனிமையாக வெற்றி பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு. இன்றைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி சிறந்த பாடகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பாடல்களெல்லாம் அவருக்கு வெற்றி பாடல்களாக வந்ததின் காரணமாகத்தான். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்று தொடங்கும் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்று இந்த பாடல் அன்றைக்கு லதாவோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தண்ணீருக்குள் ஆழத்தில் மீன்களோடு மீனாக நீந்துவதைப் போல இந்த இனிமையான பாடல் காட்சிகளை இன்றைக்கும் பாருங்களே எப்படி படமாக்கி இருக்கிறார்கள் என்று. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு வாய்ப்பு. டி.எம். சௌந்தரராஜன் சொல்ல வேண்டாம், டி.எம். சௌந்தரராஜனுக்கு தலைவருடைய பாடலில் எப்போதும் இடம் உண்டு. அடுத்து யேசுதாஸ் அன்றைக்குத்தான் பாடலில் பாடி அப்படியே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார். யேசுதாஸ் இன்றைக்கு அவருக்கு ஒரு மவுசும் ஒரு பாடலுக்கு அவருக்கு ஒரு என்று ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு புரட்சி தலைவருடைய படங்களில் எல்லாம் பாடியதுதான். தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ. இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் யேசுதாஸ் கூட ஒரு வாய்ப்பு. தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே என்று தொடங்கும் இந்த பாடல் தாய்லாந்து கடற்கரையிலே அங்கு ஓடும் படகிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சந்திரகலா என்ற நடிகையும் இணைந்து அந்த கப்பலிலே பாடுவதைப் போல அமைந்திருக்கும் இந்த கண்கொள்ளா காட்சியோடு இந்த பாடல். அடுத்து வரும் பாடல் இந்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கை எப்படிப்பட்டது என்று இந்த பாடல் பிறகு தெரிந்து கொள்ளலாம். இவர் தாய்லாந்துக்கு சென்றிருப்பார். அங்கு இவர் அண்ணன் கொடுத்த ஒரு ரகசியமான எழுத்து அங்கே கண்டுபிடிப்பதற்காக அங்கு தந்தையும் மகளையும் சந்தித்து அந்த ரகசிய எழுத்தை பெறுவார். அப்பொழுது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த தாய்லாந்து நடிகை, அந்த தாய்லாந்து நடிகை புரட்சி தலைவருடைய அழகையும் அவருடைய தோற்றத்தையும் உடல் கட்டையும் அவருடைய சிரிப்பையும் பேச்சையும் பார்த்து மையம் கொண்டு காதல் கொள்ளும் காட்சியாக அமைத்து இரவு நேரத்திலே உறங்குகின்ற போது உறக்கத்திலே ஒரு சுகமான கனவு தோன்றுவதைப் போல அந்த சுகமான கனவில் புரட்சி தலைவரோடு கட்டிப்பிடித்து நடனமாடும் பாடலாக அமைந்திருக்கும். பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி என்று தொடங்கும் இந்த பாடல் அந்த தாய்லாந்து நடிகையோடு புரட்சி தலைவர் ஆடி பாடி நடிக்கும் இந்த பாடல். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு. இந்த தாய்லாந்து நடிகை எப்படியாவது புரட்சி தலைவரை மணந்து கொள்ளலாம், கணவனாக அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற போது புரட்சி தலைவர் நான் மணந்து கொள்ளும் பெண் இவள்தான் என்று சந்திரகலாவை காண்பித்து சொல்லுகின்ற போது அந்த பெண் அழுகின்ற போது இவர் நீ என் தங்கை, உன்னை முதலாக நான் பார்த்தபோது தங்கையாகத்தான் உன்னை பார்த்தேன் என்று சொல்லி இவர் தன்னுடைய கொள்கையை மற்ற பெண்களை தாரமாக நான் பார்ப்பதில்லை, தங்கையாகத்தான் பார்க்கிறேன்
என்று சொல்ல வைக்கும் இந்த பாடல். My wife Ratna. Wife? What? Ratna, ஏன் இப்படி இருக்க? You married? Are you married? இந்த பாடல் அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்திற்கு இது ஒரு சிறப்பான காட்சியாகவும் அமைந்தது. அடுத்து வரும் பாடல் ஒரு சிறப்பான பாடல். இது 1972 வெளிவந்த போது மிக சிறப்பான காட்சியாக பாடலாக அமைந்த பாடல்தான் இந்த பாடல். இது ஜப்பானில் எடுக்கப்பட்ட படம். உலகம் சுற்றும் வாலிபன் அல்லவா? உலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் அவர்கள் ஜப்பானுக்கு செல்லுகிறார். ஜப்பானுக்கு செல்லுகின்ற போது அங்கு உலக பொருட்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உலக பொருட்காட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணன் விஞ்ஞானி எம்ஜிஆர் இருப்பதை போல, அவரை தூரத்தில் கண்டுகொண்டதை போல காண்பார். அவரோடு மஞ்சுளா, அவர்களை துரத்தி கொண்டு RS மனோகர், அசோகன் என்று வில்லன்கள் செல்ல இவர்களை பார்த்த லதா சந்திரகலா எம்ஜிஆர் அவர்கள் தேட, இந்த கூட்டத்தில் எப்படி கண்டுபிடிப்பது? கத்தினால் கேட்குமா? கூப்பிட முடியுமா? என்ன செய்வது என்று அங்கு ஒரு பாடல் காட்சி. உலகம் 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 என்று தொடங்கும் இந்த பாடல் அந்த ஜப்பானில் நடைபெற்ற உலக பொருட்காட்சியை ஒவ்வொரு பகுதியாக படம் பிடித்து கண்ணுக்கு விருந்தாக தந்த திரைப்படம். முதலாக உலகத்தை சுற்றி காண்பித்து தமிழ் மக்களையும் உலகத்தை பாருங்கள், உலகத்தில் பல்வேறு அதிசயங்கள் உண்டு என்று காண்பித்த புரட்சி தலைவர் அவர்கள் உலகம் உலகம் என்று பாடிய இந்த பாடல். நீலமலை தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, இன்றைய இரு பாடல் நிகழ்ச்சிகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 2 திரைப்படங்களை எடுத்து உங்களுக்காக சிறப்பாக வழங்கியிருக்கிறோம். இரண்டுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பில் உருவான அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் என்று 2 படங்களுடைய பாடல்களை எடுத்து இன்றைக்கு உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணினோம். இதை நீலமலை தொலைக்காட்சி சின்னத்திரையில் பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். உங்களை மகிழ்வித்திருக்கும் இந்த இருபட பாடல்கள் என்று எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்களும் உங்களிடமிருந்து மீண்டும் இது போன்ற ஒரு இருபட காட்சிகளிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த படக்குழுவினர்கள் விடைபெறுவது. இந்த சின்னத்திரைக்கு வண்ணத்திரையாக மாற்றி ஒளிப்பதிவை செய்த எங்களுடைய கேமராமேன்கள் சிம்பு, நீலமலை ராஜா, இந்த பாடல்களை எல்லாம் தேர்வு செய்து எடுத்துக் கொடுத்த திரு ராஜ்குமார், பாடல்களை கம்ப்யூட்டரில் கையாண்டு அதை தந்திர காட்சிகள் உங்கள் கண்ணுக்கு கொடுமையாக தந்த மதிவாணன், இதற்கான டைட்டில் எழுத்துக்களை எல்லாம் சிறப்பாக கோர்த்து கோர்வையாக்கி வழங்கிய வில்சன், இவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பில்